இந்த எறா தொக்கை வந்து நம்ம சாதத்துக்கு தொட்டும் சாப்பிடலாம். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா அதனோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பச்சை முந்திரி போட்டு இறால் தொக்கு. பச்சை முந்திரி போட்டு இறால் தொக்கு செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். நான் 1/2 கிலோ மீடியம் சைஸ் இறா எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு கருப்பாக உள்ள நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்துடணும். இல்லைனா நம்ம அதோட சாப்பிட்டோம்னா நமக்கு வயிறு வலிலாம் வரும். அதை நான் எடுத்துகிட்டு எலுமிச்சம்பழமும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் 100 கிராம் பச்சை முந்திரி எடுத்திருக்கேன். இது எறா கூட சேர்த்து சமைச்சா சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பச்சை முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், இது இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் நான் செஞ்ச மெத்தட் மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எறா. 100 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா வந்து 4 எடுத்திருக்கேன் நான். அதை 1/2 மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். சோம்பு 2 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி வந்து தேவையான அளவுக்கு. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மண் சட்டி வானல் வச்சுக்கலாம். சட்டி இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, சோம்பு போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்குறேன் இதுக்கு. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பெரிய வெங்காயம் கூட பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம அதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா, வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு நல்லா. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இதை இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இது இந்த இறால் தொக்குக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக போடுறதை விட நம்ம இதை மாதிரி தட்டி போட்டோன்னா அது ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். இப்போ நம்ம தனியாத்தூள், மஞ்சத்தூள், கார மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச காஞ்ச மிளகாய் விழுது சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த எறா தொக்குக்கு வந்து மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போடுறதுக்கு பதில் காஞ்ச மிளகாய் அரைச்சி வச்சு விழுது சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் காரத்துக்காக 4 காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். சில பேர் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் அதிகமாக மிளகா வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
எண்ணெய்லாம் வெளியே வந்துருச்சு பாருங்கள். நல்லா வதங்கி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எறாவை சேர்த்துக்கலாம். எறா நல்லா சுருண்டுடுச்சு. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி இதுக்கு நம்ம நிறைய ஊற்ற தேவையில்லை. இந்த தொக்கு மாதிரி வைக்கிறதுனால நம்ம கொஞ்சம் திட்டமாக தண்ணி ஊற்றினாலே போதும். இந்த அளவுக்கு நம்ம இப்போ இதனோடைய பச்சை முந்திரியை சேர்த்துக்கலாம். இது சுண்டி வந்துருச்சுனாலே நமக்கு எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பச்சை முந்திரி போட்ட எறா தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் தொக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம 2 கொத்து கருவேப்பிலை வச்சு இறக்கிடலாம். முந்திரி போட்ட எறா தொக்கை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.